இதுவே நம்ம ஊரு நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் வந்து மக்கள் நின்றுட்டு இருப்பாங்க வரிசையில். பட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலானவர்கள் ஓட்டு போடுவாங்க. ஆள் நடமாட்டத்தை காணும். கரெக்டாக 7 to நைட்டு 10 வரைக்கும் ஓட்டு போடுற டைமு. நான் வந்து லாஸ்ட் மினிட்ல வந்திருக்கேன். 9 மணி நைட்டு. வெயில் காலத்தில் எலெக்ஷன் நடக்கிறதுனால இவ்வளோ வெளிச்சமாக இருக்குது. 2019 எலெக்ஷன் அப்போ பார்த்தீங்கன்னா வின்டரில் வந்துச்சு எலெக்ஷன். ஸோ அப்போ வந்து கடுமையான குளிரில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் டைமாக வந்து வின்டர் சீசனில் வச்ச எலெக்ஷன் கூட இப்போ வந்து சம்மரில் வச்சுருக்காங்க. ஸோ பெரும்பாலானவர்கள் வந்து ஓட்டு போட்டுருவாங்க கண்டிப்பாக. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஊரில் வந்து நம்ம ஸ்ட்ரீட்டில் வந்து நம்ம ஓட்டு போடுவோம் இல்லையா, நமக்கு ஒதுக்கியிருப்பாங்கள்ல, அந்த மாதிரி இது நான் இருக்கிற ஏரியான்றதுனால என்னோட ஓட் ஸ்டேஷன், போலிங் ஸ்டேஷன் இங்கே தான். ஸோ இது வந்து கிராய்டன் மியூசியம், பழங்காலத்து ரொம்ப ஃபேமஸான கிராய்டனோட லேண்ட்மார்க். உள்ள பார்த்தீங்கன்னா ஓட்டு போட்டுட்ருக்காங்க எல்லாரும். நம்மளும் ஓட்டு போடலாம். என்னென்ன தேவைன்னா எக்ஸாக்டாக நம்ம ஊர் மாதிரி தான். இப்போது ஓட்டர் ஐடி கொடுப்போம்ல, ஸோ அந்த ஐடிஸில் ஒரு லிஸ்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் ஒரு ஐடி எடுத்துகிட்டு வந்து காமிச்சிட்டு நம்ம வந்து ஓட்டு போடலாம். போலிங் ஸ்டேஷன் நம்ம உள்ளே வந்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டடு. கண்டிப்பாக ஏன் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து தான் எடுக்கிறேன். ஸோ நம்ம ஊரில் வந்துட்டு நோட் ஃபார் ஓட்டு கல்ச்சர், அதாவது ஓட்டு ஃபார் நோட்டு, நோட்டு ஃபார் ஓட்டு எப்படி வேணா சொல்லலாம். ஒரு ஓட்டுக்கு காசு கொடுத்தா தான் நம்ம வந்து ஓட்டு போடுவோன்ற அளவுக்கு ஒரு மென்டாலிட்டி வந்தாச்சு. இங்கெல்லாம் அப்படி கிடையாது. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா கேம்பெயின். கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி இந்த எலெக்ஷன் வந்து அறிவிச்சிட்டாங்க. இது வரைக்கும் ரோட்டில் வந்து ஒரு ரேடியோவோ ஸ்பீக்கரோ நம்ம ஊரில் நடக்கிற மாதிரி அந்த அலப்பறையோ, ரோட்டில் வந்து பரோட்டா போடுறது, பப்ளிக் நியூசன்ஸ் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி பப்ளிக் நியூசன்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ரொம்ப அமைதியான முறையில் தான் ஓட்டு அந்த போலிங்கே நடந்தது. அதுவே வந்து ஒரு சூப்பரான விஷயம்னு சொல்லலாம். நான் வந்து இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியாக கூட ஷேர் பண்ணியிருந்தேன். ஒரு நாள் இருக்க ஒர்க் பிளேஸ்க்கு வந்துட்டு ஒரு பர்சன் வந்திருந்தாங்க. வந்துட்டு ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க என்கிட்ட. அவங்க யாருன்னு கேட்காமலே நான் வந்து பேசிகிட்டு இருந்தேன். கடைசியாக தான் தெரிஞ்சது அவங்க வந்து இந்த கிராய்டனோட எம்பி. அவங்கள வந்து சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் வந்து இந்த மாதிரி எம்பி அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து அவங்ககிட்ட நான் திருப்பி பேசி என்னோடய கன்சர்ன்ஸ்லாம் சில கன்சர்ன்ஸ் ரைஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்ப ஒரு சாதாரணமாக ஒரு எம்பிக்கு உண்டான எந்த ஒரு இல்லாமல் சாதாரணமாக வந்துட்டு போகிறாங்க. ஆக்சசபிள். மொத்தத்தில் வந்து இந்த ஊர் பொலிட்டீஷியன்ஸ் எல்லாருமே ஆக்சசபிளாக இருப்பாங்க. நம்ம ஊர் பொலிட்டீஷியன்ஸ்லாம் பார்த்தோன்னா ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மட்டும்தான் பார்க்கலாம் இல்லையா. ஓட்டு கேட்கும் போது மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லவங்களாகவும் சிறந்தவங்களாகவும் மக்களுக்குன்னு பிறந்தவங்களாகவும் மாறிடுவாங்க. அடுத்த 5 வருஷத்துக்கு வந்து ஆளே காணாமல் போயிடுவாங்க. இங்கே வந்து அப்படி கிடையாது. எப்போ வேணால் நம்ம அவங்கள வந்து பார்க்கலாம், மீட் பண்ணலாம், ஆக்சசபிளாக இருப்பாங்க. ஒன்று. அடுத்தது பார்த்திங்கன்னா டிபேட். பாலிடிக்ஸில் என்னோடய ஃபேவரட்டான விஷயம்னு பார்த்தீங்கன்னா டிபேட். இப்போ எலெக்ஷன் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா கேம்பெயின் ஒரு சைடு இருக்கும். அதே மாதிரி 2-3 தடவை வந்து ஆப்போனண்ட் லீடரும் இப்போ வந்து யார் வந்து ரூல் பண்ணுறாங்களோ 2 லீடர்ஸ் வந்து டேரெக்டாக வந்து டிபேட் பேசுவாங்க. ஒருத்தர் வந்து பேசுவாங்க. இது வந்து ஒரு சூப்பரான விஷயம். இது வந்து எப்போ நம்ம நாட்டில் வரும்னு தெரில. பிகாஸ் வளர்ந்த நாடுகளான அமெரிக்கா, யூகே இது மாதிரி நிறைய நாடுகளில் வந்து இதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ வெறும் மக்களும் பிரதிநிதிகளை மட்டும் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் திங்ஸை வந்து பேசிக்காமல், நியூஸ் மட்டுமே பேசிக்காமல் டேரெக்டாக வந்து 2 லீடர்ஸ் வந்து பேசிக்கும் போது இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக பண்ணணும். அடுத்தது ரொம்ப கான்ட்ரவர்சியான விஷயம், ஓட்டு மிஷின். ஓட்டு மிஷினில் வந்துட்டு ஹேக் பண்ண முடியும், இது வந்து ஹேக் பண்ண முடியாது, இதில் வந்து நல்லது கெட்டதுன்னு சொல்லி 1008 டிபேட் போயிட்டுருக்கு. இவ்வளோ ஒரு டெவலப்டு கண்ட்ரி, ஆனால் இன்னமும் பார்த்தீங்கன்னா லெட்டர் பழைய வாக்குமுறையில் தான் வந்து ஓட்டு போட்டுட்ருக்கோம். ஸோ உள்ளே போய் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பென்சிலும் பேப்பரும் கொடுப்பாங்க. இன்றைக்கி எலெக்ஷனு, நாளைக்கு வந்து ரிசல்ட்டு, சாட்டர்டே சண்டேலாம் என்ஜாய் பண்ணிவிட்டு மண்டே பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் ருட்டீன் ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா யூகேல பார்த்தீங்கன்னா கடந்த 70-80 வருஷமாக 1930ஸ்லேருந்து வியாழக்கிழமை தான் வந்து எலெக்ஷன். இது வந்து எந்த ரூல்ஸு அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. பட் எதுக்காகனா வியாழக்கிழமை எலெக்ஷனை முடிச்சுட்டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட் அறிவிச்சுட்டு சாட்டர்டே சண்டேலாம் என்ஜாய் பண்ணிவிட்டு மண்டே வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பிடுவாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் இது வந்து ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க. இது வந்து சூப்பரான விஷயம். இது ஒன்று. எலெக்ஷனை முடிஞ்சு 3 மாதம் 2 மாதம் வெயிட் பண்ணி உண்மையாக தான் எண்றாங்களா இல்லை ஏமாத்துறாங்களா, ஓட்டு மிஷினை மாற்றுறாங்களான்னு டவுட் இல்லாமல் இருக்கலாம். மோஸ்ட் வந்து இதை பற்றி பேசியாச்சு.
அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து பிஜேபி, காங்கிரஸ், திரிணாமுல், ஒரு டிஎம்கே, ஏடிஎம்கேலாம் சொல்லி நிறைய இருக்கு இல்லையா? அது மாதிரி இங்கே வந்து மெயினான பார்ட்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா கன்சர்வேட்டிவ், லேபர் பார்ட்டி, ரிஃபார்ம்ஸ் யூகே, ஸ்காட்டிஷ் நேஷனல், லிபரல் டெமோக்ராட்ஸ், இது மாதிரி கிட்டத்தட்ட நிறைய கட்சி இருக்குது. முக்கியமான 2 கட்சி எதுன்னு பார்த்தோன்னா கன்சர்வேட்டிவ், லேபர். ஓட்டு போடலாம். இது வந்து நான் போடுற 2வது ஓட்டு. ஃபஸ்ட்டு டைம் வந்து கவுன்சிலர் எலெக்ஷன் போட்டேன். இப்போ வந்து இது ஜென்ரல் எலெக்ஷன் போடுறேன். ஸோ 2வது டைம் அப்படி போவோம். ரெண்டு பேரும் ஓட்டு போட்டாச்சு, காசு வாங்கியாச்சு. ஆமா காசு வாங்கியாச்சு. வீடு கட்ட போறோம், இடம் வாங்கிட்டோம். ஆமா வீடு கன்ஃபார்மா கிராடன்ல ஒரு இடம் வாங்கியாச்சு. ஓகே, ஒரு நல்லா இருக்கு வித்தியாசமா. உன்னோட கருத்து என்ன எலெக்ஷனை பத்தி? இங்க யூகே கவர்மெண்ட் பத்தி எலெக்ஷன் நாலு மாதிரியே இல்ல. இன்ட்ரெஸ்ட் இருக்கா போடு, இல்லன்னா போடாத. வீட்டுல போய் மேல துண்டு போட்டு தூங்கு, எவ்வளவு கேட்க மாட்டான். வரைக்கும் ரிசப்ஷனுக்கு வந்து கெஞ்சிட்டு போனான், கெஞ்சிட்டு இன்னைக்கு போய் தலை கரிச்சு தூங்கிட்டு இருப்பான். வீடியோட டே குடுக்குறாங்கடா ஏதோ. ஓகே, போஸ்டல் ஓட்டு. ரிசப்ஷன் 5. இதுதான் 600 பவுண்டு 800 பவுண்டு இருக்கிற வீடு. என்னுடைய வீடு. இது ஒரு போலீஸ் ஸ்டேஷன். நம்மளுடைய போலீஸ் ஸ்டேஷன் வாக்குச்சாவடியெல்லாம் மிலிட்ரி போலீஸ்ன்னு சொல்லி பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா சில செக்யூரிட்டி ஏஜென்சிஸ்லாம் பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அது மாதிரி ஓட்டு போட வரவங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா அதை கிளியர் பண்றதுக்கு இங்கேயும் அங்கேயுமா நிறைய பேர் நிக்கிறாங்க. எப்படா திருட்டு போய் தூக்கிட்டு போலான்னு பாத்துட்டு போய் ஏன்னா வெளியே வச்சிருக்காங்க, எடுக்க மாட்டேங்கிறான். நம்பிக்கை அதானே எல்லான்ட்டு. இந்த கிரீன் கலர் ஹைவேஸில் நிற்கிற எல்லாமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ். இவங்கெல்லாம் வாலண்டியர்ஸாக இந்த எலெக்ஷனுக்கு ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் ஓட்டு போட வர யங்ஸ்டர்ஸோ இல்லை ரொம்ப வயசானவங்களுக்கோ ஏதோ ஒரு டவுட் இருந்துச்சுன்னா இவங்களாம் கிளாரிஃபை பண்ணுறாங்க. மற்ற எந்த ப்ராப்ளம்னாலும் இவங்க தான் ரிசால்வ் பண்ணுறாங்க. கையில் மை வைக்கல, அது வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. ஏன்னா இந்தியாவில் நம்ம வந்து மை வச்சுட்டு இங்கே வந்து இல்லாதது ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. ஓட்டு போட்ட ஃபீலே கிடையாது, அதுதான் முக்கியமாக கிடையாது. ஒரு அடையாளம் கிடையாது. நீங்கள் போட்டுக்கிறேன்னு காட்டுறதுனா ஒரு இதுவும் கிடையாது. இப்போ நான் ஓட்டு போட்டிருக்கேன்றதுக்கான ஒரே அடையாளம் இந்த வீடியோ மட்டும்தான். நீங்கள் தான் அதுக்கு சாட்சி. ஃபன்னியான விஷயம் என்னன்னா, நம்ம ஊரில் தேர்தல் திருவிழான்னு சொல்லுவோம். திருவிழா யாருக்குன்னா பொலிட்டீஷியன்ஸ் தான். அவங்க தான் ஓட்டுக்கு காசு கொடுப்பாங்க, அவங்க தான் வந்து ஜெயிப்பாங்க, அவங்க தான் வந்து சம்பாதிக்க போறாங்க. மொத்தத்தில் அவங்களுக்கு மட்டும்தான் திருவிழா. ஆனால் அது என்னமோ நம்ம செலிப்ரேட் பண்ணி நமக்கு ஏதோ முன்னேற போற மாதிரியெல்லாம் வந்து ஏமாத்திட்டு இருப்பாங்க இல்லையா? இங்கே வந்து ஒரு திருவிழா எதுவுமே கிடையாது. ஒரு விஷயம், எல்லாமே நம்ம நாட்டை வந்து ரொம்ப டீக்ரேட் பண்ணி கம்மியாகவும் இந்த நாட்டை வந்து சூப்பராகவும் சொல்கிறான் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்க வேணாம். ஸோ சில விஷயங்கள் நம்ம ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். ப்ளஸ்ன்னு இருந்துச்சுன்னா அந்த ப்ளஸ் நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அந்த அடிப்படையில் தான் நான் சொன்னேன். நம்ம ஊரில் என்னன்னா மாச கணக்கில் எடுப்பானுங்க. ரிசல்ட் கவுண்டிங்க்கு செக்யூரிட்டி எல்லாம் ரெடி பண்ணி அது என்னமோ பெரிய World War 3 ரெடி பண்ணுற மாதிரி பண்ணுவானுங்க. இங்கே என்ன பார்த்தீங்கன்னா சிம்பிளா நாளைக்கு காலையே இன்னைக்கு எழுதின எக்ஸாம், நாளைக்கு காலையில் ரிசல்ட். அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், எதுக்கு எடுத்தாலும் பாப்புலேஷன். இந்த நம்ம ஊர்ல பாப்புலேஷன் ஜாஸ்தி, இங்க வந்து ஒன்றும் கிடையாது இப்படியே வந்து சொல்றாங்க. ஆக்சுவலா பார்த்தோம்னா இங்கேயும் வந்து கிட்டத்தட்ட 4.5 கோடி ஓட்டர்ஸ். கிட்டத்தட்ட ரொம்ப குட்டி நாடு. இந்த நாட்டில் இவ்வளோ மக்கள் தொகை அப்படின்றது வந்து ஆல்மோஸ்ட் வந்து சிமிலராக தான் இருக்கும். ப்ளஸ் வந்து லண்டன் பற்றி உங்களுக்கே தெரியும், எங்கே திரும்பினாலும் மக்கள் தொகையாக இருக்கும், மக்கள் நடமாட்டமாக இருக்கும், கூட்டமாக தான் இருக்கும். அதை வந்து ரீசனாக நான் வந்து ஒத்துக்கவே மாட்டேன் என்றைக்குமே. ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது எல்லாமே நேற்று நான் எடுத்த வீடியோ. லைக் எலெக்ஷன் நடந்துட்டு இருக்க அந்த டைமில் இப்போ எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. லேபர் பார்ட்டி ஆல்ரெடி வின் பண்ணிட்டாங்க.
அதுவும் கடுமையான டிஃப்ரென்ஸில் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இனிமேல் நமக்கு தெரிய வேண்டியது பார்க்க வேண்டியது என்னென்னா, இத்தனை வருஷம் கிட்டத்தட்ட 14 வருஷம் கன்சர்வேட்டிவ் ஆண்டிருக்காங்க. நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். எஸ்பெஷலாக பார்த்தோம்னா எக்கனாமிக் கிரைசிஸ், இன்ஃப்ளேஷன், விலைவாசி வேறு கடுமையாக இருக்குது. ப்ளஸ் ஏகப்பட்ட பேர் வந்து வேலை வாய்ப்பு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதுக்கெல்லாம் மேலே க்ரைம் ஆக்டிவிட்டிஸ் எக்ஸ்ட்ரீமாக வந்து க்ரைம் நடக்குது. நம்ம கண்ணுக்கு முன்னால் டெய்லி ஏதாச்சும் ஒரு பிரச்சனையாச்சும் பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாம் வந்து கம்மி பண்ணணும் கண்டிப்பாக நியூ கவர்மெண்ட். ஸோ இதெல்லாம் பண்ணால் தான் வந்து அவங்களும் வந்து சஸ்டெயின் ஆவாங்க. ஸோ இங்கே இருக்க எங்கள் எல்லாருடைய மெயின் கன்சர்ன் தான். இதெல்லாம் மாறும்னு நினைக்கிறோம். ஸோ மாற்றங்கள் வரும்னு நான் நம்புகிறேன். மாற்றத்தை நோக்கி நம்பிக்கையோடு காத்திருப்போம். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.